தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். You sure? You absolutely sure she's not from Haryana? Okay, but she votes 22 times in Haryana. Antiga. A foto é velha, tá? Ó, tá novinha na foto, devia ter uns 20 anos, 18 anos. Tá usando a foto minha? மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். வாக்காளர் விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டு ஒன்றை போடவுள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த ராகுல் காந்தி வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் குறித்து உரிய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களின் புகைப்படங்களையும் செய்தியாளர்கள் மத்தியில் காட்டியது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் பேசிய ராகுல் காந்தி, ஜென்சி தலைமுறையினர் கவனமாக கேளுங்கள், உங்களின் எதிர்காலத்தை பற்றியே பேசப்போவதாக ஆரம்பித்தார். ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பெறப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் கடைசியில் அவ்வாறு நடக்கவில்லை. ஏனென்றால் அந்த மாநிலத்தில் மட்டும் சராசரியாக 8 வாக்குகளில் ஒரு போலி வாக்கு இடம்பெற்றுள்ளது. அங்கு போலி புகைப்படங்களுடன் 1.23 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 93,174 வாக்காளர்களுக்கு உரிய முகவரிகளே இல்லை. ஒரே முகவரியில் 500 வாக்காளர்களின் பெயர்கள் உள்ளன. ஹரியானாவின் நோடல் என்னுமிடத்தில் 10க்கு 10 அளவு கொண்ட மிகச்சிறிய வீட்டில் 501 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானா தேர்தலிலும் வாக்களித்துள்ளனர். அங்கு ஏராளமான போலி வாக்காளர்கள் உள்ளதால் தான் சிசிடிவி காட்சிகளை தேர்தல் ஆணையம் தரவில்லை. அதேபோல் ஹரியானாவில் தபால் வாக்குகளிலும் பெரும் மோசடி நடந்துள்ளது என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மேலும் காந்தி என்ற பெண் தனது புகைப்படத்தை காட்டி 10 வாக்குச்சாவடிகளில் 22 முறை வாக்களித்துள்ளார். தொடர்ந்து பிரேசில் மாடல் ஒருவர் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி பிரேசில் மாடலின் புகைப்படத்தை திரையில் போட்டு காட்டினார். தொடர்ந்து மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் இப்போது இந்திய அரசியலமைப்பையும் அழிக்க முயற்சி செய்து வருகின்றனர். ஜனநாயகத்தை ஒழித்து கட்டிவிட்டு ஆட்சியை திருடுவதற்கான புதிய ஆயுதம்தான் இந்த SIR என்று ராகுல் காந்தி கடுமையாக சாடினார். பீகார் மாநிலத்தில் 121 தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் ராகுல் காந்தியின் செய்தியாளர்கள் சந்திப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியலில் பிரேசில் மாடல் அழகியின் புகைப்படம் இடம்பெற்றிருந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அந்த மாடல் அழகி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இந்தியாவில் எனது புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறார்களா, என்னை இந்தியனாக காட்டி மக்களை ஏமாற்றியிருக்கிறார்களா, இது பைத்தியக்காரத்தனம், நாம் எந்த உலகில் வாழ்கிறோம் என அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். Goa, Maharashtra, North. Is she from Haryana? You sure? You absolutely sure she's not from Haryana? Okay, but she votes 22 times in Haryana. And she votes in 10 different booths in Haryana. And she's got multiple names: Seema, Sweetie, Saraswati, Rashmi. Respondi, falei pra Tatá não passar meu número e tal, o cara achou meu Instagram, me chamou no Instagram. Agora uma outra pessoa que não tem nada a ver com o assunto, uma amiga minha de outra cidade, me manda uma foto, vou colocar aqui pra vocês, aqui embaixo pra vocês verem. Aqui. Vocês não vão acreditar. Ô, gente. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.